தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது உபகாரி இன்ஜினியரிங் தொழில் வளர்ச்சியடையவும் பணியாளர்களின் நற்சுகத்திற்காகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளினுடைய நல்வாழ்விற்காகவும் நட்படிப்பிற்காகவும் இந்த பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. பி சேவியர் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக இந்த பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற தொடர்வோம் இந்த கல்வாரி பலியிலே. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜீவிப்போமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வரவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனம் 1, 5, 8, 12, 16. தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று
என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடி மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர்கள் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். 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 ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விடிவின் மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 67 முதல் 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலரின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவெளிப்பாட்டு நூல் 21வது அதிகாரம் 3வது இறை திருவசனம் இவ்வாறு சொல்கின்றது: இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் கடவுளின் உடைய இருப்பிடம் எங்கு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 4 நிலையினை கூறுகின்றதை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஆதி பெற்றோர் கடவுளோடு உடன் பயணித்தவர்களாக, கடவுளோடு உரையாடியவர்களாக, உறவாடியவர்களாக, அவரோடு நடந்து சென்றவர்களாக திருவிவிலியமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே தங்களை விட்டு எந்த ஒரு நிலையிலும் பிரியாத இறைவனை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றது. இதைத்தான் முதுபெரும் தந்தையர்களாகிய அபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இந்த ஒரு உணர்வோடே வாழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 2வது நிலையாக, அபிரகாமின் வழிமரபினர்
எகிப்திலிருந்து விடுதலையான அந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையினை எடுத்து சென்று வருகின்றதை பார்க்கின்றோம். எனவே அந்த ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பேழையிலே உயிரோடும் உறவாடுகின்றார் என்ற ஒரு எண்ணமானது இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன என்று பார்த்தால், மக்களுக்கு சற்று அப்பால் இறைவன் இருப்பது போல அவர்கள் எண்ணினார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, சாலமோன் அரசர் கட்டிய அந்த ஆலயத்தில் அந்த உடன்படிக்கை பேழையானது அங்கே வைக்கப்படுகின்றது. எனவே அந்த உடன்படிக்கை பேழையில் அந்த ஆலயத்தில் அந்த இறைவன் இருக்கின்றார் என்று ஒரு எண்ணமானது அந்த மக்கள் மத்தியிலே நிலவுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆலயம் கட்டுவது ஒரு நல்ல காரியம்தான். ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் அந்த ஆலயத்திலே நாம் சென்று ஒரே இனமாக ஒரே மக்களாக அனைவரும் இணைந்து ஜெபிப்பது, இணைந்து அனைத்து பலிகளிலுமே பங்கு பெறுவது நல்லதுதான். ஆனால் அதே காலப்போக்கில் எப்படி மாறுகின்றது என்றால், ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற பொழுது அந்த மக்களினுடைய நிலையையும், அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வருகின்ற போது அந்த மக்களினுடைய மனநிலையும் சற்று வேறுபட்டதாக இருக்கின்றதை அந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட என்று நாம் சொல்லலாம். எனவே ஆலயத்திற்குள்ளே நாம் செல்கின்ற பொழுது ஒரு நல்ல பக்தியுணர்வோடு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக செல்கின்றோம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது சண்டை சச்சரவுகளோடு மற்ற குழப்பங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடவுள் சற்று தூரமாகவே இருக்கின்றார் என்ற ஒரு மனநிலையில அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றதை பார்க்கின்றோம். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில, அநீதி நிறைந்த இடத்துல அந்த அநீதியையும் மக்களிடையே காண்கின்ற ஏற்ற தாழ்வுகளையும் அகற்றுவதற்காக இறைவன் மனு உருவெடுத்து வருகின்றதை நாம் பார்க்கலாம். எனவே தங்களிடமிருந்து அந்த ஆண்டவரை சற்று அந்நியப்படுத்திய மனிதர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆலயத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றார், மக்கள் மத்தியில் அந்த இறைவன் இல்லை என்ற ஒரு மனநிலையானது அந்த மக்களில் அதிகமாக வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. எனவே கடவுளை நம்முடைய வாழ்விற்கு அப்பாற்பட்டவராக கருதுவது ஒரு தவறான ஒரு செயலாக அங்கே மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இன்றைய நாளில் நான் வாசித்த அந்த திருவெளிப்பாட்டு நூலில் இறைவன் நம்மோடு உடன் இருக்கின்றவராக, நம் மத்தியில் இருக்கின்றவராக நாம் வாசிக்கின்றோம். எனவேதான் ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னட் ஷா இவ்வாறு சொல்லுவார்: எந்த மனிதனுடைய கடவுள் வானத்தில் இருக்கின்றாரோ அந்த மனிதனை குறித்து கவனமாய் இரு என்று. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிறருக்குள்ளும் எனக்குள்ளும், ஏன் அவர் படைத்த அந்த இயற்கைக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் வாழ்கின்றோமா என்று சிந்தித்தவர்களாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற தொடர்வோம் இந்த கல்வாரி பலியிலே. ஆமீன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனினுடைய வருகையில் மாட்சியினை தூய மனதுடன் எதிர்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரையே சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளினை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையினை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மைமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் அந்த உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திருநீரில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை தடைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு ரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தரும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முறையிடப்பட்ட அவருடைய இதயங்கள் உலக பற்றியின்றி தூய்மையாய் இருக்க செய்திடலும். உலகத்தின் தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவுது. அவருடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தரும். யார் யாருடைய ரட்சணத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாயிருப்பார்களாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. விண்ணக தந்தையே, உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை
வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வியப்புக்கு உரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனால் திருமகனின் பிறப்பினை வணக்கத்துடன் கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றுமுள்ள கொடைகளையும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.